இந்த உலகத்தில் காலம்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல கண்டுபிடித்தது பெண்கள். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதவிலக்கு சுழற்சியினுடைய நாட்களும் நிலாவினுடைய சுழற்சி நாட்களும் ஏறத்தாழ 28 நாள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிலவு இந்த நிலைமையில் இருந்தப்போ நமக்கு இந்த சுழற்சி தொடங்குச்சு, அப்போ அடுத்த அந்த நிலவு அங்கே வரப்போ நமக்கு சுழற்சி தொடங்கும் அப்படின்னு முதல்ல பெண்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நிலவை பார்த்து பெண்கள் கண்டுபிடித்து இந்த உலகுக்கு கொடுத்த ஒரு கொடை தான் காலம். பெண்கள் இல்லைன்னா காலம்னு ஒன்று கிடையாது. அப்போது இந்த பெண்கள் இந்த சமூகத்தில் முன்னிலை இருக்கிற வரைக்கும், இந்த பெண்வழி சமுதாயம் இருக்கிற வரைக்கும் காலம் அப்படின்னா அது நிலவு தான். நிலவை வச்சு தான் காலம் நம்ம பெரும்பாலும் கணிச்சிக்கிட்டே இருந்தோம். இதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, நிலவை வச்சு நம்ம காலம் கணிக்கிறப்போ ஒரு ஆண்டுக்கு 13 மாதம் வரும். 28 நாளாக இருக்கிற 13 மாதம் ஒரு ஆண்டுக்கு வரும். அது போகவும் சில நாட்கள் மிச்சம் இருக்கும். அப்போ அந்த நாள் மிச்சம் இருக்கப்போ என்ன ஆகுன்னா, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகிறப்போ சரியாக அந்த ஆண்டு தொடங்கின அதே நாளில் அந்த ஆண்டு திருப்பி தொடங்காது. அந்த நாள் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்லையா? இந்த குறையிற நாள்லாம் சேர்ந்து திடீர்னு பார்த்தா ஒரு மாதம் உங்களுக்கு காணாமல் போய்டும். இது ஒரு சிக்கல். இந்த சிக்கலை நிறைய பேர் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கணிதம் வச்சாங்க, ஒரு குறிப்பு வச்சாங்க, என்னென்னமோ பண்ணி மாற்றி பார்க்குறாங்க. இப்போ இந்த பெண்களுடைய சமுதாயம் ஒரு முடிவுக்கு வர்றப்போ, கிமு 3500 காலகட்டத்தில் முடிவுக்கு வர்றப்போ ஆண்வழி சமுதாயம் வருது. இப்போ ஆண்வழி சமுதாயம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதுக்கு நம்ம நிலாவை கட்டிக்கிட்டு அழுவணும்? பெண்களுக்கும் நிலாவுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் பெண்கள் நிலவை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் காலம் கணிப்போம்னு சொன்னாங்க. இப்போ தைநீராடுதல்னு ஒரு விழா வச்சுருக்காங்கல்ல. தைநீராடுதலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் எல்லா குளங்களும் நிரம்பி இருக்கும். நிலவு பௌர்ணமியாக இருக்கிறப்போ தண்ணி அதிகமாக இருக்கப்போ அதனுடைய வீச்சு அதிகமாக இருக்கும். அப்போது பெண்கள் கொண்டாடின ஒரு விழா தான் தைநீராடுதல் அப்படிங்கிற விழா. அந்த விழா இருந்தது. அதுதான் மிக முக்கியமான விழாவாகவும் இருந்தது. பெண்களுக்கான ஒரு காலகட்டமாக இருந்தது. இப்போ அடுத்து ஆண்கள் மேலே வர்றப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டுன்னா அது சூரியன் வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. அதை எதுக்கு நம்ம நிலவை வச்சு பிரிக்கணும்னு முடிவு பண்ணி சூரியன் தான் ஆண்டின் அடிப்படைன்னு கொண்டு வர்றாங்க. ஆனாலும் சூரியனை அடிப்படையாக கொண்ட அந்த ஆண்டை நிலவை அடிப்படையாக கொண்ட மாதத்தை வச்சு பிரிக்கிறாங்க. இப்போ இருக்கிற எல்லா நாட்காட்டியும் பார்த்தீங்கன்னா சூரியனும் ஒரு அங்கமாக இருக்கும், நிலவும் ஒரு அங்கமாக இருக்கணும். இப்படி தான் நம்முடைய நாட்காட்டிங்கிறது தோன்றுச்சு. இந்த முறையில் தான் தமிழர்கள் இந்த புது நாட்காட்டி உருவாக்குனாங்கல்ல, சூரியனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டி. இந்த நாட்காட்டி முதலாக பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டுன்றது கிமு 3102 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி, அதாவது சித்திரை 1 அன்றைக்கு இந்த நாட்காட்டி பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த நாட்காட்டி பயன்பாட்டுக்கு வந்த அந்த ஆண்டுக்கு கலியாண்டு அப்படின்னு பேர். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இப்போ பிறந்த சித்திரையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கலியாண்டு 5127வது கலியாண்டு. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது கணக்கு இல்லைங்களா, முழு கணக்கு, முழு வரலாறு. இந்த கலியாண்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் கலியாண்டை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க.